நம்ம யாரு? பரலோகத்தை குடிமகன். குடிமகன் இந்த உலக பரதேசி இருந்தாங்க கூட நம்ம நாட்டு பற்றி என்ன பேசணும்? பெருமையா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நாம பெற்ற ரட்சி நம்ம நம்பின கர்த்தர் பற்றி, நாம நம்பின விசுவாசத்தை பற்றி, நாம எது நம்ம 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 அனுபவிக்கிற அந்த மகிமை என்ன வேணும்? எப்பவுமே என்ன ஒட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அப்பேற்பட ரோசம்ங்கிறது இருக்கும் நமக்குள்ள. அதுல வசனம் சொல்லுதல எப்படி இருக்கும்? பௌருஷம் கலவா. இதை கொரிந்தியர் சொல்றாரு பாரு, லாஸ்ட் இதை 13 வாசிங்க. 16 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷனா இருக்குதுன்னா தெலுங்குல பௌருஷம் கல வரை இருக்குதுன்னு பைபிள்ல. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதுதான் ரோசமா இருங்க. எப்படி இருக்கோம் நம்ம? ரோஷமா இருங்க. அர்த்தம் பண்ணிச்சல்ல அப்படி இருக்கா என்ன பட்சத்தில் சொல்லுது. அதனால நம்ம எங்கேயுமே எப்படி இருக்கணும்? கர்த்தரை பற்றி நம்ம பெருமை பேசுறவங்க இருக்கணும். கர்த்தரை பற்றி, பரலோகத்தை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி என்ன பண்ணணும்? பெருமை பேசணும். அர்த்தம் புரிஞ்சா? நீ இவ்வளவு பெருமை பேசுறிய, ஒரு நாள் நீ இதெல்லாம் விட்டடிச்சிட்டு போகணும். போகும்போது எங்கே போவ அப்படின்னு ஒரு அண்ணின்னு கேட்டாக்க வேணும் சொல்லுவா. போய் யோசனை பண்ண முடியுமா இல்லையா? இன்னைக்கு நான் போறப்ப வந்தா எனக்கு ஒரு இடம் இருக்குது, பரலோகத்துக்கு போக நிச்சயத்து இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? நீ நம்ம இருந்தாலும் விட்டடிச்சிட்டு போய் யாருக்கு விட்டடிச்சு போவா எனக்கு தெரியாது. உன்னை அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு காது இருக்கிற சின்ன மூக்கு இருக்கு, மூக்குத்து கூட வைக்க மாட்டாங்க, பிடிக்கிடுவாங்க. வைப்பாங்களா? பிடிக்கிட்டு எடுத்து வைப்பாங்க. அர்த்தம் புரிஞ்சா? வேணா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கூட நம்பிக்கை இருக்குதோ, எந்த விசுவாசம் இருக்குதோ, அந்த விசுவாசம் எங்க எடுத்து போய் தெரியுமா? பரலோகத்துக்கு எடுத்து போய் சேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்சக்கூடிய சரீரத்தைய அடக்கம் பண்ணிட்டாங்க கூட, நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது மகிமா சரீரத்தோட என்ன ஆகும்? எந்திரிக்கை. அர்த்தம் புரிஞ்சா? இது மாதிரி ஒரு விதை பூமியில போட்டப்போ அதெல்லாம் செத்து போகுது. திரும்பி அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புது உயிர் வருது. அதனால விசுவாசியோட அந்தம் நம்மள அந்தம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல இறந்து போயிட்டாங்க கூட, நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது போடு, ஒரு நாள் ஏசை வரும்போது என்ன ஆகும்? மகிமா சரீரமா ஒரு புது வளத்தான் நம்ம எந்திரிப்போம். இது மாதிரி ஏசுராதிரிய அடக்கம் பண்ணும் பொறுப்போடு 3வது என்ன பண்ணாரு? மகிமையோட எந்திரிச்சார் அவர். அதே மாதிரி நீ நான் என்ன பண்ணுவேன்? எந்திருப்பேன். ஒரு உரியோடு இருந்தாக்க இதே சரீரம் என்ன ஆகும்? மகிமையா மாறி போயிரு. இது நம்ம நம்பிக்கை, நம்ம விசுவாசம். அதுக்கு ருஜு என்ன? நான் நம்பின கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்பி உயிர் பெழிச்சாரு. உயிர் பெழிச்சு 40 நாள் அல்லாத்து தெரிஞ்சு லாஸ்ட்டுக்கு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனார். போன ஒரு மாதிரி யாரும் சொல்லிட்டு போனார் தெரியுமா? திரும்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார். அவர் வர போறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிற பிரிய சகோதரிய சகோதரனை. அதனால நம்ம இப்பேரோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம தைரியத்தோட என்ன பண்ணணும்? வெக்கப்படாம நாம நம்பிக்கை பத்தி, நம்ம விசுவாசத்தை பத்தி, நம்ம கர்த்தரை பத்தி, நாம் போற என்ன அந்த ராஜ்யத்தை பத்தி, நம்மளுக்கு அறிஞ்சா பரிசுத்த வேதத்தை பத்தி என்ன வெக்கப்படாம நம்ம தைரியமா பேசுறவங்க இருக்கணும், தெரிவிக்கிறவங்க இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரியர் எழுதிய நிர்வாகம் 11:10 வாசிங்களா? எபிரியர் நிர்வாகம் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். வாசிங்கண்ணா. ஓகே, என்ன வாசிங்க மாடி. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இங்க நாம குடிமகனை இல்லாம
நம்மளுக்காக அத்திவாரத்தோட என்ன பண்றாரு, ஒரு பட்டணத்தை கட்டுறாராமா. எங்க? பரலோகத்துல. புரியுதா? பரலோகத்துல என்ன அவர் நம்மளுக்கு சொல்றார், ஒரு பட்டணம், ஒரு சிட்டி கட்டுறாருங்க. 12:22 கூட வாசிங்க. 12:22. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்கிறோமா? பரலோக எருசலேமுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோமாமா. இந்த பரம எருசலேம் எங்க இருக்குது? நம்மளுக்காக பரலோகத்துல கர்த்தராகிய தேவன் பண்றாரு, கட்டுகிறார். அல்லேலூயா. புரியுதாங்க? ஒரு குடிமகன், ஒரு சிட்டிசன்ஷிப் அங்க இருக்கிறது இல்லாம நம்மளுக்காக பரலோகத்துல என்ன பண்றாரு, ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. அவரு அத்திவாரத்தோட கட்டுறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அத்திவாரம் அர்த்தம் என்ன? எப்பவுமே இருக்கிறது, ஸ்திரமா இருக்கிறது. அது நம்மளுக்கு கட்டுறாரு. எங்க? இங்க இல்ல, பரலோகத்துல கட்டப்படுது. அது யாருக்காக? உனக்காக, எனக்காக. இல்லையா? அங்க போகணும்னு நாம என்னப்பா, ஐயோ இந்த என்ன சொல்லுவாங்க, பள்ளிட்டூர் என்ன சொல்லுவாங்க, இந்த பட்டிக்காட்டில் இருக்கிற நம்ம சென்னையில இருந்தால் நல்லா இருக்கும் வேணுமா, ஹைதராபாத் நல்லா இருக்கும் வேணுமா நினைப்பேன் இல்லையா? அதனால எல்லாம் பட்டிக்காட்டு விட்டு எங்கே போறாங்க? சிட்டிக்கு போறாங்க. அது நீ எந்த காட்டில் இருக்கலாம், வேணா உனக்காக நமக்கு எல்லாத்துக்காக எங்க ஆகுது? பரலோகத்துல ஒரு பட்டணம் என்ன ஆகுது? தேவனு கட்டுறாரு, மனுஷரை கட்டுறது இல்ல. என்ன பண்றாரு? தேவனு கட்டுறாரு. அங்கேக்காக என்ன பண்றாரு? வழியா அழைச்சிருக்கிறார். அதுக்கு நீ குடிமகன். புரியுதா? இப்படி பேர் அங்க எழுதிப்பட்டது, எழுதியிருக்குது. இது நம்ம மனசுல ஆக்கணும். அதனால்தான் நம்ம மனசு எங்க வைக்கணும்? அங்க விஷயத்துல வைக்கணும். 13-14 கூட வாசிங்க. அதே எபிரியர். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. என்னமாமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்ல. புரியுதா? எங்க இருக்குதாமா? வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது. அர்த்தம் பண்ணிச்சா? நான் வெளிப்பாடு விஷயம் பார்க்கும்போது என்ன ஆகுதாமா? அந்த புதிய எருசலேம் என்ன பரலோகத்துல இருந்து இறங்கி வருதாமா. அதுக்காக நாங்க காத்திருக்கிறோம் சொல்றாருங்க அப்போஸ்தலன் பால். அதான் சொல்றாரு. என்னமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இங்க இல்ல. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போறதையே நாடி தேடுகிறோம். அர்த்தம் என்ன? நாடி தேடுறாங்களாமா. அப்படி அர்த்தம் என்ன? எப்ப வரும்? அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்தவான்கள் இந்த நகரத்துக்காக எதுக்குமே ஆசைப்படவேன். எதுக்காக எதிர்பார்க்கிறாங்க? அவங்க வரப்போற அதுவே ஸ்திரமான நகரத்துக்காக அவங்க எல்லாரும் கூட எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நீயும் நானும் கூட என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். நாடி தேட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக தேடணும். நம்ம எப்படி அந்த நகரத்துக்கு போக முடியும்? போகணும்னா நான் எப்படி வாழணும்? இந்த உலகத்துல எப்படி ஜீவனை நான் என்ன பண்ணணும்? ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசியோட என்ன பண்ணணும்? முன்னேறி போடுற மனசு வைக்க வேண்டிய அவசரம் இருக்குது. பிரிய சகோதரிய சகோதரனே, இந்த விஷயம் மறக்கக்கூடாது.